என்னண்ணே எதுக்குண்ணே இம்புட்டி இறங்கி போகணும்? ஏப்பா குடும்பத்தில் ஒத்துமை வேணும், எல்லாம் ஒத்துமையாக இருக்கணும், அதான் இப்போ ரொம்ப முக்கியம். இதை நான் ஏன் சொல்கிறேன்னு கூடிய சீக்கிரம் உங்களுக்கு புரியும்ப்பா. எல்லாம் ஒன்று மண்ணா இருங்க, குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு வாங்க. இடையில ஏதோ அவசரப்பட்டு பண்ணி உடச்சி போட்டு போயிடாதீங்க. உங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி போலீஸ்ல புடிச்சு கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பின அவளுக்கு எல்லாம் நல்லா இருக்கணும். உங்களுக்கு நீங்க சொன்னதே தெய்வ வாக்கு நம்பி உட்கார்ந்துருக்க எங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துவீங்க. எது யார் அவமானப்படுத்தினா? இன்னைக்கு என்ன அம்மாவாசையா? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி மண்டைக்கோளாறு வந்த மாதிரி நடந்துக்கிறீங்க? யாரும் கூட உங்களுக்கு புரியலையா? ஏய் நீ இந்த வீட்டுக்குள்ள சிட்டுப்புடிய பார்க்காத. என்னை அவமானப்படுத்த நினைச்சிருந்தா ஏன் இந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க? இன்னைக்கு வரைக்கும் ஏன் இந்த குடும்பத்தை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க? வருத்தம் இருக்குன்னா என் மேல அவங்களுக்கு வருத்தம் இருக்கு, அவங்க மேல எனக்கு வருத்தம் இருக்கு. அதுலயே எங்க அம்மா அது மேல எனக்கு பெரிய வருத்தம் இருக்கு. என்னை பெத்தவளுக்கு எனக்கு பெரிய இடைவெளியே ஆகிப்போச்சு. ஆனா அதெல்லாம் வேற. இனி இந்த ஆதிமுத்து குடும்பம் நல்லபடியா இருக்கணும், அதுதான் என்னோட நோக்கமே. அப்ப போஸ்டர் பெரியசாமி குடும்பம் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இனிமே அந்த ரூம்ல யாரும் இருக்கக்கூடாது. இனி அந்த ரூம் என் புள்ளியோட ரூம். தரா, நீ உள்ள போமா. நான் எதுக்குப்பா போகணும்? அது ஓ ரூம்னு சொல்றேன்ல, உள்ள போ. பா பா, ஏன்பா இப்படி பண்றீங்க? முதல்ல உள்ள போக சொல்றீங்க, அப்புறம் மேல விரட்டி விடுறீங்க. எனக்கு இதெல்லாம் வேணாப்பா. என் டைரி மட்டும் எடுத்து கொடுங்க, நான் மேல போறேன். பா, என்னப்பா பண்ற? இனிமே உன்னை சங்கடப்படுத்துற மாதிரி எப்பவுமே நடந்துக்க மாட்டேன். இது நம்ம சாமி மேல சத்தியம். இனிமே உன்னை அடிக்கவோ திட்டவோ அன்னைக்கு மாதிரி உள்ள போட்டு அடைக்கவோ எதுவுமே செய்ய மாட்டேன். சரியா? நம்புறல்ல? அப்பா நம்பணும். நம்புற இல்லடா? சரி, வா உள்ள. உன்னையும் தான் ஓ, மேலே கிடக்கிறவன் துணியெல்லாம் எடுத்துட்டு உள்ள போ. டேய், உள்ள இருக்கிறவங்க பெட்டியெல்லாம் எடுத்து வெளியே வை. எது? ஏன் காது கேட்காத? தெளிவா தானே சொல்லிட்டு இருக்கேன். உன் பெட்டியும் அறிவு கரைச்சி பட்டியும் தூக்கிட்டு போய் வெளியே வை. வெளில வைக்கணும்னா எங்க வைக்கிறது? அந்த மூர்த்தி ரூம்ல தான் கொண்டு போய் வைக்கணும். ஏன்னா அது ஒண்ணுதான் சிங்கிள் ஆக்கியபையா இருக்கு. உங்க அம்மா என்னடானா அந்த ஜனனி சக்தி கீழே தங்கலான்னு சொல்றாங்க. நாளை என்னடானா கப்புள்ஸா ரூம் ஆக்கியபை பண்ணிட்டீங்க. நான் எங்க போறது? வேர் வில் வி கோ? யூ டெல் மீ. தேங்க் யூ. ஓ மை காட் நண்பா, நீ என்னமோ இவங்க ரேஷன் கார்டில் உன் பேரை சேர்த்த மாதிரி பேசுறிய. நம்ம அல்ல கைடா. இவங்க தேவையில்லாங்கன்னா ஓடி போயிடணும், தேவைன்னா ஓடி வந்து ஒட்டிக்கணும். ரியாலிட்டியே புரியலையா? எங்களை என்ன உன்ன மாதிரி அண்ணன் கவடி நினைச்சியா? இல்லையா? கதிரு, என்ன அங்க போய் எகுற? என்கிட்ட பேசு. தேவையில்லாம என்ன சீன்றீங்க. இது உங்க யாருக்குமே நல்லதில்ல. என்னால அந்த ரூமை விட்டு கொடுக்க முடியாது. டைரியை மட்டும் எடுத்துட்டு வெளில போ சொல்லு. ஏய், யார் நீ? எங்க வந்து உரிமையை கொண்டாடிட்டு இருக்க?